ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்பூர் பைக் ரைடு கொடைக்கானல் போகலான்னு இருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட்டான ரூட்டு ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நாங்கள் ஒட்டாஞ்சத்திரத்துலேருந்து கொடைக்கானல் ரூட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு இருக்கோம். இது ஆக்சுவலி டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 109 கிலோமீட்டர் வருது. இது எந்த வழியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாச்சலூர், தாண்டிக்குடி, பண்ணக்காடு பிரிவில் போய் கொடைக்கானல் மெயின் ரோடு, அதாவது கொடைக்கானல் ரூட்டில் போய் ஜாயிண்ட் ஆகிரும். ஸோ இதுதான் அந்த ரூட்டோடைய பேசிக்கு. ஸோ இந்த ரூட்டை பொறுத்தவரை நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வளைவுகள் நிறைந்த ஒரு ரோடாக இருக்குது. ரொம்ப ரிஸ்க் ட்ரைவ் தான். எப்போவும் நீங்கள் வந்து மினிமம் நீங்கள் ஆவரேஜாக ஒரு 30-40க்கு மேலே போகவே முடியாது. பிலோ 40 கிலோ தான் நீங்கள் போக முடியும். நீங்கள் வந்து இப்போ ஒரு பெரிய பைக்கை வச்சுட்டு நீங்கள் நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரூட் இது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் போகிற ஸ்பீடுக்கு இது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த ரூட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினிங் தொடக்கத்துலேயே உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்லேயே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா பரப்பலூர் டேம் பார்ப்பீங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஒரு ஸ்டன்னிங் வியூவாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே இந்த போகிறது, இந்த டேமுக்கு போகிறதுக்கான ஒரு வழி வச்சுருப்பாங்க. அந்த வழி பெரும்பாலும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் மெயின் ரோட்லேயே நீங்கள் இதை வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதே வழியில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஒரு 8வது கிலோமீட்டரில் ஒரு அருவி ஒன்று இருக்குது. அந்த அருவியில் வந்து தலையூற்று அருவியோ ஏதோ சம் நேம் சொல்கிறாங்க. லோக்கலில் இது என்ன பேருன்னு அவங்களுக்கு தெரியல. லோக்கலில் இருக்கவங்களுக்கு யாருமே தெரியல. எந்த விதமான அறிவிப்பலகையெல்லாம் கிடையாது. நாமளே உள்ளே அந்த இடத்த நாமளே வந்து பார்த்துட்டு நாம் தான் போகணும். நம்ம கூகுள் மேப்பில் பார்த்துட்டு நாம் தான் உள்ள ட்ரெக்கிங் போய் அப்புறம் அந்த அருவியை பார்க்குறாப்புல இருக்கும். அந்த அருவின்னு ரொம்ப பெரிய ஹைட்லேருந்துலாம் வரல. ஒரு ரொம்ப குறுகிய ஒரு மலையிலேருந்து தான் அது ஊற்றுது. அது பெரும்பாலான நேரங்களில் அது வனவிலங்குகள் வந்துட்டு போகிறா சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்குது. அந்த ரூட்டே ரொம்ப வந்து ரிஸ்கியான ரூட்டுன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு இதை என்கொயரி பண்ணும்போதே ரொம்ப 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 ரிஸ்கியான ரூட்டு. இதில் வந்து வைல்டு அனிமல்ஸ் வரும், குறிப்பாக யானைகள், காட்டெருமைகள் அதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து சம்மர் டைமில் நீங்கள் பிறந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா அது தண்ணிக்காக இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து சந்திக்க நேரிடும். இதில் இருக்கக்கூடிய வந்து ரொம்ப வந்து நான் பார்த்ததில் ரொம்ப பார்த்து வியந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பரப்பலூர் டேமை வந்து வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அந்த மலைகளுக்கு இடையில் பார்க்குறது அந்த ரொம்ப ஸ்டன்னிங் பியூட்டியாக இருக்குது. நீங்களாம் இங்கே போனீங்கன்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வை தருது. நல்ல இப்போ குவாலிட்டியான நம்ம கேமரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா டெலிசூம் இல்லை டிஎஸ்எல்ஆர் கேமரா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் அதை நல்லா பிக்சரிங் பண்ணலாம். அது இல்லாமல் போகிற வழி நெடுக வித்தியாசமான மலர்கள், வித்தியாசமான பழங்கள், வித்தியாசமான மனிதர்களை பார்க்கலாம். சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளைவுகள் அதிகமான உள்ள ரோடு. அதிகமான வேகத்தில் போக முடியாது. ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வேகத்தில், 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போக முடியும். அதுவும் இல்லாமல் இந்த வழியில் எங்கேயுமே வந்து 2 சக்கர வாகனத்தை பழுது நீக்கக்கூடிய கடைகள் எதுவுமே கிடையாது. நீங்கள் தான் அதுக்கான முன்னேற்பாடு கூட போகணும். காற்றடிக்கிற பம்பு, பஞ்சர் ஓட்டுற ஐட்டம்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். பெட்ரோல் எக்ஸ்ட்ரா கேனில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பெட்ரோல் பம்ப் சுத்தமாக அந்த ஏரியாவில் கிடையாது. அதுவும் இல்லாமல் ரொம்ப கவனமாக வண்டியை நீங்கள் ரைட் பண்ணுறாப்புல இருக்கும். குறிப்பாக வந்து இந்த வெயில் காலங்களில் போகும்போது காட்டு விலங்குகள் வர்றதுக்கு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.
வந்தோம். இப்போ அப்படி டேரெக்டாக கொடைக்கானல் போகிறோம்.